வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற திருப்புகழ் திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய முருகப்பெருமான் மீது பாடப்பெற்றது. இது 24வது திருப்புகழ். இந்த திருப்புகழ்ல அருணகிரிநாதர் திருமணத்துக்கு காத்திருக்கக்கூடிய மகளுடைய வேதனையை ஒரு தாய் குறிப்பிடுற மாதிரி இதுல அமைச்சிருப்பாரு. அதனால திருமணத்துக்கு காத்திருக்கக்கூடிய பிள்ளைகள் இருந்தாங்கன்னா அவங்களுடைய பெற்றோர்கள் இந்த திருப்புகழை படிக்கலாம். நம்மளோட வியூவர் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, திருமணத்துக்கான திருப்புகழ் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நீலங்கோல் மேகத்தின் அப்படிங்கறதும் விரல் மாற நைந்து அப்படிங்கறதும் கொடுத்திருப்போம். காதல் திருமணமா இருந்தாலும் அதுக்கான விளக்கம் கொடுத்திருப்போம். அந்த பாடல்களுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன். வாங்க இப்ப இந்த பாடலை பார்க்கலாம். அம்புத்த விழி தந்த கலகத்து அஞ்சி கமல கணையாலே அன்றிற்கும் ஆனால் தென்றற்கும் நிலைத்து அந்தி பொழுதில் பிறையாலே எம் பொன் கொடி மண் துன்ப கலன் அற்று இன்ப கலவி துயர் ஆனால் என் பெற்று உலகில் பெண் பெற்றவருக்கு இன்ப புலி உற்றிடலாமோ கொம்ப கரிப்பட்டு அஞ்ச பதும கொங்கை குரவிக்கு இனியோனே கொன்றை சடையற்கு ஒன்றை தெரிய கொஞ்சி தமிழை பகர்வோனே செம்பொன் சிகர பைம்பொன் கிரியை சிந்த கருவி பொறும்பேலா செம்சூல் புலவர்க்கு அன்புற்ற திருச்செந்திற்குமர பெருமாளே. இப்ப இந்த திருப்புகழுக்குரிய பொருளை பார்க்கலாம். அம்பு ஒத்த விழி அப்படின்னா அம்பு மாதிரி இருக்கக்கூடிய கண்களை கொண்ட தந்த கலகத்து அஞ்சி அப்படின்னா அம்பு போன்ற கண்களை கொண்ட பெண்கள் எல்லாம் அவதூறும் பழிச்சொல்லும் பேசுறதுக்கு பயந்து போய் கமல கணையாலே தாமரை பூவுடைய அம்பினாலும் அன்றிற்கும் அனல் தென்றற்கும் அன்றில் அப்படிங்கிற பறவை ஒரு நொடி கூட தன்னுடைய இணையை பிரிஞ்சிருக்காதாமா. அத்தகைய பறவைக்கும் நெருப்பை கக்கக்கூடிய தென்றல் காற்றிற்கும் இழைத்து அதனால உடல் இழைத்து அந்தி பொழுதில் பிறையாலே அந்தி பொழுதில் வரக்கூடிய பிறை சந்திரனாலையும் எம்பொன் கொடி மண் துன்ப கலனற்று இன்ப கலவி துயரானால் அப்படின்னா என்னுடைய தங்கத்தாலான கொடி போன்று என்னுடைய மகள் அவள் அணிந்திருக்கக்கூடிய துன்பத்தை கொடுக்கக்கூடிய ஆபரணங்களை துறந்து உன்னோடு வாழ்வதையே நினைவாக கொண்டு துயரத்தில் இருக்கின்றால் என் பெற்ற உலகில் பெண் பெற்றவருக்கு இன்ப புலி உற்றிடலாமோ அப்படின்னா பெண்ணை பெற்று இருக்கக்கூடிய என்னை போன்றவர்கள் இந்த உலகத்துல எப்படிப்பா சந்தோஷமா நிம்மதியா இருக்க முடியும்? என்னுடைய பிள்ளையுடைய இந்த துயரத்தை பார்த்து கொண்டு கொம்ப கரிபட்டு அஞ்ச பதும கொங்கை குரவிக்கு இனியோனே அப்படின்னா விநாயக பெருமான் முருகனையும் வள்ளியும் சேர்த்து வைக்கிறதுக்காக யானையோட உருவத்துல வந்தார் இல்லையா? அப்போ அந்த யானையை பார்த்து பயந்து போன தாமரை போன்ற தனங்களை உடைய குறப்பெண்ணாகிய வள்ளிக்கு இனிமையானவனே கொன்றை சடையற்கு ஒன்றை தெரிய கொஞ்சி தமிழை பகர்வோனே அப்படின்னா கொன்றை மலர் இருக்குல்ல, அந்த மலரை அணிந்த சடையை உடைய சிவபெருமானுக்கு மிக உயர்ந்தது பிரணவ பொருளை விளக்கமாக கொஞ்சம் தமிழ்ல அவருக்கு எடுத்து உரைத்தவனே. செம்பொன் சிகர பைம்பொன் கிரி அப்படின்னா செம்மையான பொன்னை போன்ற சிகரங்களை உடைய அதே நேரம் பசுமையும் அழகும் கொண்ட கிரௌஞ்ச மலையே இந்த கருவி பொறும்பேலா அப்படின்னா அந்த மலையை குலைந்து அழியும்படியாக கோபம் கொண்டு போரிட்ட வேலவனே. செம்சொல் புலவர்க்கு அன்புற்ற திருச்செந்திற்குமர பெருமாளே அப்படின்னா செம்மையான சொற்களை கொண்ட புலவர்கள் மேல் அதீத அன்பை கொண்ட திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய குமர பெருமாளே.